அனைவருக்கும் வணக்கம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இன்னொரு கொஸ்டின் பேப்பர்லேருந்து பார்ட் ஏ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். ஏப்ரல் 2022 பட் கோட் இஸ் டிஃப்ரெண்ட். டேம் 6C SM26Cயும் டேம் 6Cயும் சேம் சப்ஜெக்ட் கோட், சேம் சிலபஸ், சப்ஜெக்ட் கோடு தான் வேறு. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஸ் த ஃபங்க்ஷன் W = 1/z in the form u of xy plus iv of xy. அதாவது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் வர மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்போல்லாம் இந்த காம்ப்ளெக்ஸில் w பார்க்குறோமோ, w இஸ் நத்திங் பட் u plus iv, z வந்து x plus iy-ன்னு அர்த்தம். ஸோ அதை தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ கிவன் மேப்பிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, w = 1/z கொடுத்துருக்காங்க. திஸ் இம்ப்ளைஸ் w-க்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? u plus iv ரீப்ளேஸ் பண்ணணும். z-க்கு பதிலாக x plus iy. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஃபுல்லாகவே அதுதான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ டினாமினேட்டர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரியல் பார்ட் யூன்னு சொல்லலாம், இமேஜினரி பார்ட் வின்னு சொல்லலாம். பட் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே டினாமினேட்டர் தான் நமக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் இருக்குது. அது நம்ம டினாமினேட்டர் ரியல் பார்ட்டாக கொண்டு வரணும் அப்படின்னா இதோட கான்ஜுகேட்டால் மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒயோட கான்ஜுகேட் எக்ஸ் மைனஸ் ஐஒய். அப்போ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை த கான்ஜுகேட் நம்ம பண்ணுறோம். ஸோ 1 × x மைனஸ் ஐஒய்னா எக்ஸ் மைனஸ் ஐஒய் தான். டினாமினேட்டரில் பாருங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தான் இருக்கேன் நான். ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி எப்படி இருந்துச்சுன்னா இதோட ஃபேக்டரைசேஷன்லேருந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, இதுவே உங்களுக்கு ஏ ப்ளஸ் ஐபி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் ஐபி ஒரு அதுவும் அதோட கான்ஜுகேட்டும் மல்டிபிளில் இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே வந்து நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐஒய்னா டினாமினேட்டர் நமக்கு என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது யூ ப்ளஸ் ஐவி, இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டினாமினேட்டர் ஃபுல்லாக ரியல் பார்ட் ஆகிடுச்சு, ஐயே இல்லை பாருங்கள். அப்போ நம்ம ரியல் இமேஜினரியாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதலாம். எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐ இன்ட்டு ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ இப்போ இங்கே யூ ரெண்டு பக்கம் லெஃப்ட் ரைட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா யூ வந்து என்னது உங்களுக்கு எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், வி வந்து மைனஸ் ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அதனால தான் யூவும் வியும் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்யாக எழுதிட்டோம். அவ்வளோதான். ஓகே, ரைட். இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக. அடுத்து பாருங்கள், டிஃபைன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்து இங்கே யூவை எடுத்திருக்கேன் நான், நீங்கள் வி வச்சு கூட எழுதலாம். யூ ஆஃப் எக்ஸ் ஒய், அப்போ யூ வந்து இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய்யாக இருக்குது. அந்த எக்ஸ் ஒய்ன்றது வந்து 2 ரியல் வேரியபிள்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யாக எழுதும்போது அது காம்ப்ளெக்ஸ் வேரியபிளாக இருக்கும். தனியாக எக்ஸ் தனியாக ஒய் தனியாக சொல்லும்போது அது ரியல் வேரியபிள் தான். டிஃபைன்ட் இன் எ ரீஜன் டி, then the u of xy is said to be harmonic if dou square u by dou x square plus dou square இது u தான், dou square u by dou y square equal to 0. அதாவது அந்த uன்ற ஃபங்க்ஷன் வந்து இது பேர் லேப்லாஸ் ஈக்குவேஷன். லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபைட் பண்ணிச்சுன்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். ஓகே ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா under the map w equal to e power z, discuss the transform of the line y equal to 2pi. இப்போ முன்னாடி w equal to 1/z பார்த்தோம் இல்லையா, இங்கே w equal to e power z இருக்குது. வழக்கமாக இங்கேயே இதே போல் நம்ம பண்ணலாம். wக்கு பதிலாக u plus iv, zக்கு பதிலாக xy பண்ணலாம். பட் e பவர் அந்த ஃபார்மில் இருக்கும்பொழுது நமக்கு போலார் ஃபார்ம் சப்ஸ்டியூட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் டபிள்யூக்கு யூ ப்ளஸ் ஐவி போகிறதுக்கு பதிலாக டபிள்யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ரோ இன்ட்டு இ பவர் ஐவை. அப்போ ரோ தான் இங்கே ரேடியஸ், அந்த ஃபைன்றது வந்து அங்கே இருக்கிற அந்த ஆங்கிள். அது உங்களுக்கு இங்கே இசட் வந்து ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இதே நீங்கள் போலார் ஃபார்மில் சொல்கிறதா இருந்தால் இது இ பவர் ஐ தீட்டா நம்ம சொல்லலாம், ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபார்மில் இசட் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான் ரீப்ளேஸ் பண்ணுறோம். டபிள்யூக்கு பதிலாக மட்டும் யூ ப்ளஸ் ஐவிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், போலார் ஃபார்மில் ரோ இன்ட்டு இ பவர் ஐ5 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்போ இந்த டபிள்யூக்கு பதிலாக ரோ இன்ட்டு இ பவர் ஐ5 ஈக்குவல் டு இ பவர் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் தான். இ பவரில் அடிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்து அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 எக்ஸ்பொனென்ஷியல் ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதுகிறோம். அப்போ இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஒய். இப்போ ரெண்டு பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரோ இன்ட்டு இ பவர் ஐ5 ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு இ பவர் ஐஒய். இதில் ஐயே இல்லை, இங்கே ஐ இருக்குது. அப்போ லெஃப்ட் ரைட் நம்ம கம்பேர் பண்ணலாம் இல்லையா. அப்போ ரோ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், இங்கே 5 ஈக்குவல் டு ஒய்ன்னு அர்த்தம். ஓகே, ரோ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் அண்ட் 5 ஈக்குவல் டு ஒய். இதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கிறது. இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்குது ஒய் ஈக்குவல் டு 2π. ஒய் 2πனா இங்கே 5 தான் ஒய்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ 5 ஈக்குவல் டு 2πன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இசட் பிளேன் இருக்கும்போது இது ரியல் ஆக்சிஸ் எக்ஸ், இது இமேஜினரி ஆக்சிஸ் நம்ம ஒய்ன்னு சொல்லுவோம். y equal to 2π, அது y equal to constant parallel to x axis இருக்கும் இல்லையா. அப்போ இதுதான் y equal to 2π என்ற
அந்த லைனு. ஓகே, அப்போ இங்கே வரும்போது நமக்கு என்னவா இருக்குதுன்னா இஸ் டபிள்யூ பிளேனில் நம்ம எடுக்கும்போது இது யூ ஆக்சிஸ், இதை வி ஆக்சிஸ் நம்ம சொல்லுவோம். ரோ ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இருக்குல்ல, இ பவர் எக்ஸ் எப்பவுமே பாசிட்டிவாக தான் இருக்கும், ரோ இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். இங்கே நம்ம ஒரு ரேவாக எடுக்கும் பொழுது இது ரேடியஸ் தான் ரோவாக இருக்கும், இது மேக் பண்ணுற ஆங்கிள் தான் ஃபையாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதுதான் ஆக்சுவலாக நம்ம டபிள்யூன்னு சொல்கிறோம். டபிள்யூ ஈக்குவல் டு ரோ இன்ட்டு இ பவர் i5. இந்த ரோ இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ரோவோட ஆங்கிள் வந்து 0, இங்கே வரும்போது π/2, இங்கே வரும்போது π, இங்கே 270, இங்கே வந்து 2π. அப்போ இங்கே ரோ வந்து ஈக்குவல் டு 2π வருதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனை மேக் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ இங்கே எழுதும்போது எழுதியிருக்க பாருங்க, த லைன் y equal to 2π mapped into the ray phi equal to 2π which is same as phi equal to 0. Hence the horizontal strip, இங்கே horizontal strip நமக்கு என்ன இருக்குது? ஆக்சுவலி இப்படி ஒரு வளைஞ்சி வந்திருக்குன்னு ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் எடுத்திருக்குன்னு அர்த்தம். Hence the horizontal strip of the z plane of height 2π, இந்த ஆரிஜின்லேருந்து இங்கே இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஹைட்டுன்னு சொல்கிறோம், will cover the entire z planes once. இப்படி பண்ணும்போது தான் நமக்கு அப்போ என்ன பண்ணுது, உங்களுக்கு இங்கே இசட் பிளேன் சொல்லக்கூடாது, டபிள்யூ பிளேனை தான் ஒரு வாட்டி கவர் பண்ணுது, ஃபுல்லாக ஒரு ஒரு ரொட்டேஷனில் வருதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர், ஆரிஜின் அண்ட் ரேடியஸ் ஆர். சென்டர் ஆரிஜின் நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் ஏன்னு சொல்கிறோம் அப்படின்னா சென்டர் வந்து ஏன்னு அர்த்தம். இங்கே ஆரிஜின் சொல்லும்போது இசட் மைனஸ் என்ன வெறும் மாட் இசட் மட்டும்தான் அர்த்தம். ரேடியஸ் ஆர்னா 6, அப்போ மாட் இசட் ஈக்குவல் டு ஆர்னு அர்த்தம். இதுதான் அந்த கிவன் கொடுத்துருக்குது. அப்போ கிவன் மேப்பிங் டபிள்யூ ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க மாட் இசட் ஈக்குவல் டு ஆர், அதாவது இதை சென்டர் அட் ஆரிஜின், ரேடியஸ் ஆர்னு அர்த்தம். இது கொடுத்துட்டு இதனோட இமேஜ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போது இசட் பிளேனில் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, சென்டர் அட் ஆரிஜின், ரேடியஸ் ஆராக இருக்குது. டபிள்யூ ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர்ன்ற அந்த மேப்பிங், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது அதனோட இமேஜ் நமக்கு டபிள்யூ பிளேனில் என்னவா கிடைக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டுத்தையும் போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். டபிள்யூக்கு பதிலாக ரோ இ பவர் i5, இசட்டுக்கு பதிலாக ஆர் இ பவர் i3. போன சம்லேயே சொன்னோம் இல்லையா, இதை 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ டபிள்யூக்கு பதிலாக ரோ இன்ட்டு இ பவர் i5, இசட்டுக்கு பதிலாக ஆர் இன்ட்டு இ பவர் i3. இங்கே இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா இந்த ஹோல் ஸ்கொயர் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்கொயர் கொடுப்போமா. அப்போ ஆர் ஸ்கொயர் இன்ட்டு இங்கே இந்த ஹோல் ஸ்கொயர் சொல்லும்போது இ பவர் 2i3. ரெண்டு லெஃப்ட் ரைட் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது இ பவர் i5 இருக்குது, இங்கே இ பவர் 2i5 இருக்குது, இங்கே ரோ இருக்குது, ஆர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரோ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், ஃபை ஈக்குவல் டு 2θ. அப்போ டபிள்யூ பிளேனில் ரேடியஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ரேடியஸாக இருக்கும், ஆங்கிள் 2θ இருக்குது, அது மாதிரி அதே ஆங்கிள். பட் ரோ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர், அதாவது மாட் இசட் ஈக்குவல் டு ஆர் இம்ப்ளைஸ் நமக்கு டபிள்யூ ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் இல்லையா, அப்போ மாட் டபிள்யூ ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வரப்போகுது. அப்போ ரேடியஸ் மட்டும் நமக்கு என்னவா இருக்குன்னா இசட் பிளேனில் வந்து மாட் இசட் ஈக்குவல் டு ஆராக இருக்கும்போது டபிள்யூ பிளேனில் வந்து ரேடியஸ் ஆர் ஸ்கொயராக இருக்குது. இதுவும் வந்து நமக்கு என்னது சர்க்கிள் தான் கிடைக்குது. ஓகே, இதுதான் அதோட இமேஜ், அதுவும் சர்க்கிள் தான். ஓகே, ஸோ இசட் பிளேன்லேயே நமக்கு சர்க்கிளாக இருக்குது, டபிள்யூ பிளேன்லேயே அது சர்க்கிளாக தான் இருக்குது, பட் ரேடியஸ் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே ரேடியஸ் ஆர்னா அங்கே ஆர் ஸ்கொயர் ரேடியஸாக இருந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. Evaluate integral over c dz by z minus 3 where c is the circle mod of z minus 2 equal to 5. இப்போ இது எப்போல்லாம் இந்த மாதிரி கான்டூர் இன்டெக்ரல் ஓவர் சி கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க, அந்த இன்டெக்ரேட் எஃப் ஆஃப் இசட் சொல்லும்போது டினாமினேட்டர் வந்துச்சுனால நம்ம போல் கண்டுபிடிச்சிட்டு ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எது நமக்கு எஃப் ஆஃப் இசட் டி இசட்டை விட்டுனா 1/z-3 தான் நமக்கு எஃப் ஆஃப் இசட். அப்போ போலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 பண்ணுவோம், 0 பண்ணும்போது இசட் ஈக்குவல் டு 3. இப்போ இந்த போல் வந்து கிவன் சர்க்கிளுக்குள்ளே இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். லைஸ் இன்சைட் சீல் இருந்தால் தான் நம்ம ரெசிடியூ கண்டுபிடிப்போம் இல்லையா. அப்போ சீன்றது என்னது, மாட் ஆஃப் z-2 ஈக்குவல் டு 5. அப்போ இசட்டுக்கு பதிலாக 3 ரீப்ளேஸ் பண்ணுங்கள், 3 - 2னா 1 வருமா, 1 வந்து லெஸ் தென் 5. இந்த 5 விட இந்த 3 சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரேடியஸ் 1 இருக்குது. அப்போ z ஈக்குவல் டு 3ன்ற பாயிண்ட் எங்கே இருக்குது, அந்த போல் வந்து லைஸ் இன்சைட் சி. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், காஷி ரெசிடியூ தியரம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்போ ரெசிடியூ அட் 3 நம்ம கண்டுபிடிக்கணும். ரெசிடியூ அது z ஈக்குவல் டு 3ன்றது ஒரு சிம்பிள் போல், நாங்கள் எழுதலை, பட் இட்ஸ் சிம்பிள் போல், நமக்கு தெரிஞ்சது தான். அப்போ சிம்பிள் போல் நமக்கு ரெசிடியூ கண்டுபிடிக்கணும். லிமிட் z டென்ஸ் டு அந்த பாயிண்ட், அந்த கரஸ்பாண்டிங் ஃபேக்டர் ப்ராடக்ட்டில் எழுதணும். அப்போ z-3 இன்ட்டு எஃப் ஆஃப் இசட், எதை நம்ம எஃப் ஆஃப் இசட் எடுத்துருக்கோம், 1/z-3. அதை ரீப்ளேஸ் பண்ணும்போது z-3 கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 1 தான் இருக்குது. இங்கே z இருந்தால் தான் சப்ஸ்டியூட் பண்ணுறது. அப்போ லிமிட் ஆஃப் கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ 1. அப்போ ரெசிடியூ அட் 3 வந்து 1. பை காஷி ரெசிடியூ தியரம் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் dz ஈக்குவல் டு 2πi into sum of residues
of f of z நான் ஃபுல்லா எழுதல பட் அது அண்டர்ஸ்டுட் அது residues of f of z lies inside c அப்ப நமக்கு given question integral over c f dz by z minus 3 இதுதான் அந்த f of z உங்களுக்கு residue எது lie inside ஒரே ஒரு residue இருக்கு which is lies inside c அதுக்கு நாம residue கண்டுபிடிச்சிட்டோம் அந்த போலுக்கு அப்ப 2 pi I into ஒரே ஒரு residue தான் இருக்கு ஏனா ஒரே ஒரு போல் தான் lie inside c ஆ இருக்கு அதுக்கு residue கண்டுபிடிச்சிட்டோம் into 1 பண்ணா அப்ப 2 pi I அவ்வளவுதான் ஓகே சோ அடுத்த क्वेश्चन பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் காஷி-குர்சாத் தியரம் அப்படி கேக்குறாங்க the காஷி-குர்சாத் தியரம் is nothing but காஷிஸ் தியரம் தான் ஓகே காஷி தியரம் கேட்டாங்களோ காஷி இன்டெகிரல் தியரம் வேற காஷி தியரம் வேற சோ காஷி தியரம் ஆர் காஷிஸ்-குர்சாத் தியரம்னால the same statement தான் எழுத போறோம் முக்கியமான விஷயம் if f of z is analytic at all points inside and on a simple closed curve இது closed curve-ஆ இருக்கணும் அந்த curve மேல சரி inside and on எல்லாத்துலயும் இந்த f of z வந்து அனாலிட்டிக்கலா இருந்துச்சுனா then integral over c f of z dz ஓட வேல்யூ நமக்கு என்னவா இருக்கும் 0வா இருக்கும் ஓகே அடுத்து find the Lorentz x series expansion of f of z equal to z square into e power 1 by z நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ about z equal to 0 கேட்டிருக்காங்க அப்போ நம்ம சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் z ஓட பவர்ஸ்ல இருக்கணும் அப்போ z power 1 z power 2 அந்த மாதிரி பாசிட்டிவ் பவர் இருக்கும் z power -1 z power -2 which means 1 by z square அந்த மாதிரி நெகட்டிவ் பவர் இருக்கும் அப்போ லாரன்ஸ் சீரிஸ்னா கண்டிப்பா நெகட்டிவ் பவர் ஆஃப் z இருக்கணும்னு அர்த்தம் டெய்லர் சீரிஸ்னா நெகட்டிவ் பவர் வராது ஓகே இங்க நம்ம ஃபார்முலா அப்ளை பண்றது பதிலா டைரக்டாவே இந்த சம் நம்ம போட முடியும் ஏன்னா இங்க e power z ன்னு இருக்கு இல்லையா e power z ஓட நமக்கு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் நமக்கு தெரியும் e power z நம்ம என்ன சொல்லுவோம் ஏற்கனவே போன क्वेश्चन பேப்பர்லயும் போட்டுருக்கோம் 1 plus அதாவது e power 1 by z பேட்டர்ன் போட்டுருக்கோம் அத சொல்றேன் நான் e power z வந்து 1 plus z by 1 factorial plus z square by 2 factorial plus etc இங்க நமக்கு இருக்கிறது f of z என்னது z square into e power 1 by z அப்போ z square அப்படியே இருக்கட்டும் இந்த e power 1 by z க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்போ 1 plus இங்க z னா z by 1 factorial இங்க 1 by z இருக்கு அப்போ 1 by z divided by 1 factorial okay 1 by z divided by 1 factorial plus 1 by z square divided by 2 factorial plus இங்க z square இருக்கிறதால அடுத்த டேர்ம் வரைக்கும் எழுதுறேன் 1 by z cube divided by 3 factorial உங்களுக்கு இன்னொரு டேர்ம் வேணா கூட நீங்க எழுதிக்கோங்க 1 by z 4 divided by 4 factorial plus etc okay so this is equal to z square into உங்களுக்கு புரியதுக்கு நான் எல்லாப்பட்ட ஸ்டெப் போடுறேன் இப்போ இந்த z எங்க வரணும் டினாமினேட்டருக்கு வந்துரும் இல்லையா அப்ப 1 by z into 1 factorial இங்க வரும்போது plus 1 by z square into 2 factorial இங்க வரும்போது plus 1 by z cube into 3 factorial plus 1 by z power 4 into 4 factorial plus etc இப்போ இந்த z square இது infinite terms இருக்கு ஒவ்வொரு டேர்மோட இந்த z square மல்டிபிள் பண்ண போறோம் அப்ப z square into 1 னா z square plus z square ஓட இத மல்டிபிள் பண்ணும்போது z square by z னா ஒரு z கேன்சல் ஆயிட்டு z by 1 factorial 1 factorial னா 1 அது நீங்க போடணும்னு அவசியம் இல்ல வேற z மட்டும் இங்க போட்டாலே ஓகே தான் plus இங்க வரும்போது z square by z square கேன்சல் ஆயிட்டு 1 by 2 factorial plus z square by z cube னா 1 by z into 3 factorial இல்ல 3 factorial into z எழுதுங்க இங்க வரும்போது 4 factorial into 1 by z square plus etc அப்ப இங்க பாருங்க இங்க இல்ல bracket வராது கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கா இது 1 by z னா z power -1 நெகட்டிவ் பவர் z power -2 அப்ப இது கண்டிப்பா லாரன்ஸ் சீரிஸ் இது பாசிட்டிவ் பவர் ஃபைனைட் டேர்ம் தான் இருக்கு ஓகேவா அப்ப இது எல்லாமே z ஓட z பவர் தான் இருக்கு அப்ப z -0 the whole square whole power 1 whole power -1 ன்னு அர்த்தம் this is the Lorentz series about z equal to 0 okay this is the Lorentz series about z equal to 0 இந்த क्वेश्चन முடிஞ்சிச்சு சோ ஒருவேளை இதே क्वेश्चन இதே ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு find residue at 0 சொல்றேன்னு வெச்சுக்கோங்களே டெஃபினிஷன் பிரகாரம் நமக்கு என்னது which is nothing but the coefficient of 1 by z in the Lorentz series expansion எது 1 by z பாருங்க இதோ இருக்கு பாருங்க 1 by z அப்போ இதனோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 ஃபேக்டோரியல் அப்ப ரெசிடியூ அட் 0 வந்து 1 by 3 ஃபேக்டோரியல் தான் ஆன்சர் ஓகே ஒருவேளை கேட்டாங்கன்னா இந்த சம்முக்கு இதோட முடிஞ்சிடுச்சு இதே क्वेश्चनக்கு ரெசிடியூ அட் 0 கேக்குறாங்க அப்படினா which is nothing but the coefficient of 1 by z in Lorentz series so this is equal to 1 by z 1 by 3 factorial okay
ஓகே, ஃபைண்ட் த ஜீரோஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன் காஸ் இசட் அப்படி சொல்லியிருக்கோம். கொஷின் கேட்டிருக்காங்க.